The invasion of the United States. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, May 9, 1954, on Mother's Day, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆக்கிரமிப்பு. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 9ஆம் தேதி 1954ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை அன்னையர் தினத்தில் அமெரிக்கா இந்தியானா ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. This United States made the same experience and the same mistake when it united with Russia back there at the time this is about ready to have war and bound ourselves together with Russia. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் முன்பு ரஷ்யாவோடு இணைந்தபோது அதே அனுபவத்தையே அதே தவறை செய்தது. அந்த நேரத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட யுத்தத்திற்கு தயாராக இருந்தனர். ரஷ்யாவோடு தங்களை இணைத்துக் கொண்டனர். And now you see what we got, don't you? We got our airplanes and all of our seekers and our atomic bombs and everything laying over there to blow it back at us. Same thing goes by spiritual. இப்பொழுது நமக்கு என்ன கிடைத்தது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? நீங்கள் காணவில்லையா? அவர்கள் நம்முடைய ஆகாய விமானங்களையும் நம்முடைய எல்லா ரகசியங்களையும் நம்முடைய அணுகுண்டுகளையும் பெற்றுக்கொண்டு அதை திருப்பி நம்மீது வீசுவதற்கு அங்கே ஒவ்வொரு காரியமும் உள்ளது. அதே காரியமே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் செல்லுகிறது. Then we find out after Jehoshaphat had made this alliance and they consulted. Now watch the outside world. He said, sure, we've got plenty of prophets down here. We got a seminary full of them. யோசபாத் இந்த கூட்டணியை அமைத்துக் கொண்ட பிறகு அதன் பின்னரே அவர்கள் கலந்தாலோசித்தனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது கவனியுங்கள், வெளிப்புற உலகத்தை கவனியுங்கள். அவனோ நிச்சயமாகவே நாம் இங்கு ஏராளமான தீர்க்கதரிசிகளை உடையவர்களாக இருக்கிறோம், நாம் அவர்களை ஒரு வேதாகம கருத்தரங்கு நிறைய பெற்றுள்ளோம் என்று கூறினான். They go down and get the fellows that have been trained, who know psychology, who know all about it. Say, come up now, and we're asking to consult the Lord. பயிற்சிவிக்கப்பட்டிருந்த அந்த நபர்களை, உளவியலை அறிந்திருந்தவர்களை, அது குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருந்த அவர்களை அழைத்து வர அவர்கள் சென்றனர். இப்பொழுது வாருங்கள், நாங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு கலந்தாலோசிக்க போகிறோம் என்றனர். All of them, of course, in their fleshly puffed up mind, come up there and said, now look, you go on up, the Lord is with you, and the Lord's going to give you that piece of land up there. அவர்கள் யாவரும் உண்மையாகவே தங்களுடைய மாம்ச பிரகாரமான இருமாப்பு சிந்தை கொண்டு அங்கு வந்து, இப்பொழுது பாருங்கள், நீங்கள் போகலாம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அந்த துண்டு நிலத்தை அங்கு தரப்போகிறார். It's going to be yours. You're going to push the Syrians all the way back. You're going to do it. One of them even made itself a big pair of iron horns and begin to run around like this, and this is what you're going to push the Syrians away. அதாவது அது உங்களுடையதா இருக்க போகிறது, நீங்கள் சிரியர்களை மிகவும் பின்னுக்கு தள்ளப் போகிறீர்கள், நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள் என்றனர். அவர்களில் ஒருவன் தனக்குத்தானே ஒரு பெரிய ஜோடி இரும்பு கொம்புகளை உருவாக்கி கொண்டு இப்படி சுற்றி ஓட ஆரம்பித்து, இப்படித்தான் நீங்கள் அந்த சிரியர்களை விரட்டப் போகிறீர்கள் என்றான். But Jehoshaphat, just a little more spiritual, put up with that Tommy rod of clowning. That's right. ஆனால் யோசபாத் அந்த வடிகட்டிய முட்டாள்தனமான கோமாடித்தனத்தை பொறுத்துக்கொள்ள இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரியவனாக இருந்தான். அது உண்மை. God give us some more Jehoshaphat. Amen. Sick and tired of this here Hollywood clowning. That's right. Putting on, pretending to be something that they're not. Making out, dramatizing, drawing in. தேவனே, எங்களுக்கு இன்னும் சில யோசபாத்களை தாரும். இங்கே சுகவீனமும் சோர்வு முற்றிருக்கிற இந்த ஹாலிவுட் கோமாளித்தனம் உள்ளது. அது உண்மை. அவர்கள் இல்லாத ஏதோ ஒன்றாக இருக்கும்படி நடித்து அவ்வாறு செய்கிறார்கள். உருவாக்குதல், நாடகமாக்குதல், உள்ளே எடுத்துக் கொள்ளுதல். And then when they come in, what you got when he got in? Like asking a man come swimming in a desert. Nothing but base sand up on your head that cause sorrows afterwards. அதன் பின்னர் அவர்கள் உள்ளே வரும்போது, நீங்கள் உள்ளே நுழைந்த போது உங்களுக்கு என்ன கிடைத்தது? ஒரு மனிதனிடம் ஒரு பாலைவனத்திற்குள் நீந்தவா என்று கேட்பது போல. பின்னர் துக்கங்களை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய தலையில் வளைகுடா மணலை தவிர வேறொன்றும் இல்லை. Now notice, what can you bring them into? A certain lady said to me the other day, a man said, I'd go to church, but what would I get when I went to church? இப்பொழுது கவனியுங்கள், உங்களால் அவர்களுக்கு என்ன கொண்டு வர முடியும்?
ஒரு குறிப்பிட்ட பெண்மணி அன்றொரு நாள் என்னிடத்தில் ஒரு மனிதன், நான் சபைக்கு செல்வேன், ஆனால் நான் சபைக்கு செல்லும் போது நான் என்ன பெற்றுக் கொள்வேன் என்று கேட்டான். Said all they do is organize some supper and they about this, that, and the other. And the lady said, I stood speechless, for I didn't know where to send him. There you are. Said, I wish I could find an old church where they really sing the old-fashioned hymns and live godly. அதற்கு அவர்கள் செய்வதெல்லாம் இரவு உணவையும் மற்றும் அவர்கள் இதை குறித்தும் அதை குறித்தும் இன்னும் மற்றதை குறித்தும் ஏற்பாடு செய்வதுதான் என்று பதிலளித்தாராம் என்று கூறினாள். அப்பொழுது அந்த பெண்மணி, அவரை எங்கே அனுப்புவது என்று எனக்கு தெரியாததால் நான் பேசாமல் நின்று விட்டேன் என்று கூறினாளாம். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. மேலும் என்னால் அவர்கள் உண்மையாகவே பண்டைய நாகரிக பாட்டுக்களை பாடுகிற சபையையும் மற்றும் தெய்வ பக்தியாய் ஜீவிக்கின்றவர்களையும் கண்டறிய முடிந்தால் நலமாயிருக்கும் என்றாளாம். Children are hungry, they'll eat from a garbage can. It's up to the church of the living God to feed them the true living word of God. பிள்ளைகள் பசியாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு குப்பை தொட்டியில் இருந்து புசிப்பார்கள். உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு போஷிப்பது ஜீவனுள்ள தேவனுடைய சபையை பொறுத்ததாய் உள்ளது. There, all that glamour and stuff. Jehoshaphat said, isn't there one more? அங்கே அந்த எல்லா கவர்ச்சியான காரியத்திலும் யோசபாத், இன்னும் ஒருவன் இருக்கவில்லையா என்று கேட்டான். One more, said Ahab. Well, what do you need with any one more? We've got 400 of the best selected, educated, taught, fed, dressed man there is in the country standing here. இன்னும் ஒருவனா என்று ஆகாப் கேட்டான். சரி, இன்னும் ஒருவனோடு நீ என்ன செய்ய வேண்டும்? நாம் மிக சிறந்த 400 பேர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்வி பயின்ற உயரிய நிலையில் போஷிக்கப்பட்டு அங்கே தேசத்திலேயே மிக சிறந்த உடை உடுத்தி இருக்கின்றவர்கள் எங்கே நிற்க பெற்றுள்ளோமே. Every one of them with one accord and one heart and one voice saying, "Go! God is with you." அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு ஒரே இருதயத்தோடு ஒரே சத்தத்தோடு போங்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கூறுகின்றார்களே. I wonder if the United States hasn't met the same thing. I wonder if the Church of God hasn't met the same thing. I wonder. Well, say, look, they're having success. They're having great big meetings. அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் அதே காரியத்தை சந்தித்திருக்கவில்லையா என்று நான் யோசிக்கிறேன். தேவனுடைய சபையும் அதே காரியத்தை சந்தித்திருக்கவில்லையா என்று நான் யோசிக்கிறேன். சரி பாருங்கள், அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மகத்தான பெரிய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். They're carrying thousands at a time, but I wonder if there isn't just one more. I wonder if there isn't something different. அவர்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் ஒன்று இருக்காதா என்றே நான் எதிர்பார்க்கிறேன். வித்தியாசமான ஏதோ ஒன்று இருக்காதா என்று நான் எதிர்பார்க்கிறேன். We find out we have 30,000 converts in 6 weeks, and 6 weeks later we haven't got one. There's something wrong somewhere. That's right. And it's all glamour. Putting on. 6 வாரங்கள் நாம் 30,000 மனமாற்றம் அடைந்தவர்களை பெற்று 6 வாரம் கழித்து அவர்கள் ஒருவரை கூட நாம் பெற்றிருக்கவில்லை என்பதையும் நாம் கண்டறிகிறோம். எங்கோ ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது உண்மை. அது முழுவதுமே கவர்ச்சிகரமாய் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. The world through television, through radio, through picture shows, and those outlets there has corrupted this nation with the Tommy Rod of Hollywood. Amen. Right. Everything wants to be in big glamour. உலகத்திற்கு தொலைக்காட்சிகள் மூலமாக, வானொலி மூலமாக, படக்காட்சி மூலமாக காட்டப்படுகிறது. அங்குள்ள அந்த விற்பனை நிலையங்கள் ஹாலிவுட்டின் அடிமுட்டாள்தனத்தினால் இந்த தேசத்தை சீரழித்துள்ளது. அது உண்மை. ஒவ்வொரு காரியமும் பெரிய கவர்ச்சியாக இருக்க வேண்டும். Isn't that the truth? You know that's the truth. We don't have any more of the old-fashioned religion that we used to have years ago. It's because it's been let down. We'll get to it just in a moment. You'll see. அது உண்மையல்லவா? அது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அநேக வருடங்களுக்கு முன்னர் வழக்கமாக நாம் பெற்றிருந்த பண்டைய மாதிரியான மார்க்கத்தை நாம் இனிமேல் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது கைவிடப்பட்டுள்ளதால் தான் நாம் அதை இன்னும் சற்று நேரத்தில் பெற்றுக்கொள்வதை நீங்கள் காணலாம். What a beautiful picture, or a staring picture, I should say. And here come this Jehoshaphat said, yes, I see them all. They're everyone got their degrees and whatever it was. ஏன் என்ன ஒரு அழகான காட்சி இல்லை என்றால் ஒரு பரபரப்பான காட்சி என்றே நான் சொல்ல வேண்டும். இந்த யோசபாத் இங்கே வந்து, ஆம், நான் அவர்கள் அனைவரையும் பார்க்கிறேன்.
அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பட்டங்களை பெற்றுள்ளனர் என்று கூறிவிட்டு மேலும் அது என்னவாக இருந்தாலும் They're all to be prophets, they're great ministers, they're out of great colleges, and they're all this there out of the big school of the prophet and everything. They're all with one accord. That's true, but isn't there just one more? அவர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளாக அல்லது பெரிய ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பெரிய கல்லூரியிலிருந்து வந்துள்ளனர். மேலும் அவர்கள் யாவரும் இவ்வாறு உள்ளனர். அவர்கள் யாவரும் பெரிய தீர்க்கதரிசியின் பள்ளியிலிருந்து வந்துள்ளனர். மற்றும் ஒவ்வொரு காரியமுமே அவர்கள் யாவரும் ஏகமனதாய் இருக்கின்றனர். அது உண்மை. ஆனால் இன்னும் ஒருவன் இருக்கவில்லையா என்று கேட்டான். Well, what will you do but one more when 400 is giving consent at one time? சரி, 400 பேரும் ஒரே நேரத்தில் சம்மதம் அளித்துக் கொண்டிருக்கும் போது இன்னும் ஒருவன் உனக்கு எதற்கு தேவை என்றான். But that man way down in his heart had God. Amen. He knew that there was something wrong about that. Yes, sir. He knew there was something wrong. Why? ஆனால் அந்த மனிதன் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவனை உடையவனாய் இருந்தான். அதை குறித்து ஏதோ காரியம் தவறாய் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆமையா, ஏதோ காரியம் அழுகி போய் இருந்ததை அவன் அறிந்திருந்தான். ஏன்? Let me give you the scripture doesn't quote it, but here's what I get. I know that Jehoshaphat knew that hypocrite down there Ahab, that he wasn't right with God. நான் உங்களுக்கு கூறட்டும், வேத வாக்கியம் அதை மேற்கோள் காட்டுகிறதில்லை. ஆனால் நான் என்ன புரிந்து கொண்டேன் என்பது இங்கு உள்ளது. அந்த மாய்மாலக்காரன் அங்கு இருந்தான் என்பதை யோசபாத் அறிந்திருந்தான் என்பதை நான் அறிவேன். ஆகாப், அதாவது அவன் தேவனோடு சரியா இருக்கவில்லை. And Elijah had prophesied the word of God to him, and how could God bless what he had cursed? Amen. எலியா தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு தீர்க்கதரிசனமாய் உரைத்திருந்தான். அவன் சபித்திருந்ததை தேவனால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆமென். I say the same thing today, friend. And the church of the living God who's standing true to God will say the same thing. You can't mix oil and water together and call it salvation. You can't. நண்பனே, இன்றைக்கும் அதே காரியத்தையே நான் கூறுகிறேன். தேவனுக்கு உண்மையாக நின்று கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சபையும் அதே காரியத்தையே கூறும். உங்களால் எண்ணெயையும் தண்ணீரையும் ஒன்றாக கலந்து அதை ரட்சிப்பு என்று அழைக்க முடியாது. உங்களால் முடியாது. If there's any hope left, we got to do something and do it quickly. For the hour of the rapture is at hand. சகோதரனே, உன்னை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டும். ஏதேனும் நம்பிக்கை விடப்பட்டிருந்தால் நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதை துரிதமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான நேரம் சமீபித்து விட்டது. Things are heating up. Everything in the church is so far away. They read all kinds of magazines, books, stories and everything. I can go to a church and I can say, well, how many காரியங்கள் ஒவ்வொரு காரியமும் குவிந்து கொண்டே இருக்கின்றன. சபையோ மிகவும் தொலைதூரத்தில் உள்ளது. அவர்கள் எல்லா விதமான பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் கதைகள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் வாசிக்கிறார்கள். நான் இன்றைக்கு செல்லக்கூடிய என்னால் ஒரு சபைக்கு செல்ல முடியும். மேலும் என்னால் எத்தனை பேருக்கு தெரியும் என்று கூற முடியும். அவர்கள் இந்த பெரிய எழுப்புதல்களுக்கு பிறகு ஒவ்வொரு பாடலையும் அறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன குறிப்பிட்ட பக்கத்தில் பாடல் உள்ளது, அவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். அது யாராய் உள்ளது என்று அவர்களுக்கு தெரியும். ஜனாதிபதிக்காக யார் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், யார் இதற்காக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், எத்தனை திரைப்பட நட்சத்திரங்களுக்கு திருமணமாகிவிட்டது, இது மற்றும் அது மற்றது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அதை குறித்து ஒன்றையுமே அறிந்திருக்கவில்லை. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. எனவே நாம் அவர்களுடைய மேலும் அதே சமயத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஜனங்களின் மீது குற்றமில்லை. இது மேடைக்கு பின்னால் இருந்து வருகிறது. அங்கிருந்தே அது வருகிறது. சரியாக அது மேடைக்கு பின்னால் இருந்து வருகிறது. அவர்கள் இவர்களுக்கு எல்லா விதமான தாளங்களையும் மற்றும் எல்லா விதமான இது மற்றும் அது மற்றும் ஸ்தாபனங்களையும் வாலிப குழுக்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்றும் அதை போன்ற ஒவ்வொரு காரியத்தையும் கற்பிக்கிறார்கள். அதற்காகத்தான் அது
செலுத்தப்பட்டுள்ளதா என்று நான் யோசிக்கிறேன். அதற்கு எதிராக ஒன்றுமே இல்லை. ஆனால் அது தேவனுடைய தேவையா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். When Jesus said, "Except the man be born of water and spirit, he'll in no wise enter into the kingdom. He that will follow after me, let him deny himself and his own worldly pleasures." இயேசுவானவர், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். என்னை பின்பற்றினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சொந்த உலக பிரகாரமான இன்பங்களை வெறுத்து Take up his cross and follow after me. Cross is the symbol of death, agony. He that will be a Christian, let him strip himself of his own thoughts. Let him strip himself of his own works. தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறினார். சிலுவை மரணத்தையும் வியாகுலத்தையும் குறித்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவராக இருக்க விரும்புபவன் அவன்தானே தன்னுடைய சொந்த சிந்தனைகளை காய்ந்து போட கடவன். அவன்தானே தன்னுடைய சொந்த கிரியைகளையும் அகற்றி போட கடவன். Let him strip himself of everything, denying himself, and take up that consecrated cross and follow me daily. He that will come after me, let him do that. That's what Jesus said. அவன் தன்னை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் களைந்து போட்டு தன்னையே மறுதலித்து அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றி வருபவன் அதை செய்ய கடவன். அதைத்தான் இயேசு கூறினார். But today we say, everybody have a big time, everybody clap their hands, everybody holler hallelujah, everybody do this. Oh, we got a bunch of fuss. Amen. God, we get these new songs out and sing them so fast that it looks like we're going to run through the wall with them or something like that. ஆனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒரு பெருமகிழ்ச்சியான நேரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். எல்லோருமே தங்களுடைய கரங்களை தட்டுகிறார்கள். ஒவ்வொருவரும் அல்லேலூயா என்று சத்தமிடுகிறார்கள். ஒவ்வொருவரும் இதை செய்கிறார்கள் என்று கூறுகிறோம். நாம் ஒரு கூட்ட வம்பு சண்டையே பெற்றுள்ளோம். ஆமேன். தேவனே, நாம் இந்த புதிய பாடல்களை பெற்றுக்கொண்டு அவைகளை மிக வேகமாக பாடுகிறோம். நாம் அவைகளோடு மதிர்ச்சுவரின் வழியாக ஓடிக்கொண்டிருப்பது போன்று அல்லது அதை போன்று ஏதோ ஒரு காரியத்தை போன்று அது காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன், என் தேவனே உம்மண்டை அருகிலே என்று நான் பாடிக்கொண்டிருந்தால் சபை முழுவதும் சிறப்பாக இருக்கும். பண்டைய மாதிரியான ஞான பாட்டுக்கள். Dance orchestra people, some boy in the dance orchestra over here playing last night and tonight over here playing in the church of the living God. It's an abomination in the sight of God. ஒரு நடன இசைக்குழு ஜனங்களை கொண்டு வர கடந்த இரவு இங்கே ஒரு நடன இசைக்குழுவில் இசைத்துக் கொண்டிருந்த ஒரு பையன் இன்றிரவு இங்கே ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் இசைத்துக் கொண்டிருப்பதா அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானதாக உள்ளது. Let that man be proved first and let him bring forth fruit meet for repentance to show that he's right with God. அந்த மனிதன் முதலாவது நிரூபிக்கப்படட்டும். அவன் தேவனோடு சரியாக இருக்கிறான் என்பதை காண்பிக்கும்படியான மனம் திரும்புதலின் கனியை அவன் கனியை தரட்டும். They bring the jazz world right into the platform. They bring the Hollywood glamorizing preaching right into the platform. அவர்கள் உலக பிரகாரமான அமெரிக்க நீக்ரோக்களின் ஆரவார இசைக்கூத்தை மேடைக்குள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஹாலிவுட்டை கவர்ச்சிகரமான பிரசங்கத்தையே சரியாக மேடையில் கொண்டு வருகிறார்கள். What did I sit in your fair city a few weeks ago in Louisville, Kentucky? My heart break when there's all sitting there willing to see the miracles of God, but as soon as you preach the gospel, they fill up in a second and turn their backs and walk out of the building. ஏன் கென்டக்கியில் உள்ள லூயிவில்லில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் உங்களுடைய அழகான நகரத்தில் நான் தங்கியிருக்கவில்லையா? தேவனுடைய அற்புதங்களை காண உற்சாகமாக அவர்கள் எல்லோரும் அங்கே அமர்ந்து கொண்டிருந்த போது என்னுடைய இருதயம் நொறுங்கினது. மேலும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவுடனே அவர்கள் நிரம்பி ஒரு நொடியில் தங்களுடைய முதுகை திருப்பிக் கொண்டு கட்டடத்தை விட்டு வெளியே செல்வார்கள். And many of them Protestants too, who go to Protestant churches, but they've been filled so full of glamour and everything like that, and Tommy Rotten churchism. நிச்சயமாக அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கின்றன, வெளியேறுகிறார்கள். அவர்களில் அநேகர் புராட்டஸ்டன்ட்டுகள் கூட புராட்டஸ்டன்ட் சபைகளுக்கு செல்லுகிறவர்கள். ஆனால் அவர்கள் நிரம்பியிருந்த மூடத்தனத்தினாலும் மற்றும் சபை கோட்பாடுகளினாலும் அது போன்ற ஒவ்வொரு காரியத்தினாலும் மூடத்தனத்தால் முழுவதுமாக நிரப்பப்பட்டு until they know nothing about the spirit of the living God, having a form of godliness and denying the power thereof. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை குறித்து ஒன்றுமே அறியாத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை மறுதலித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறார்கள். What a day that we're living. Watch where it heats up. நாம் என்னே ஒரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
அது எங்கும் குவிகிறதை கவனியுங்கள். Jehoshaphat said, I know Ahab. There's your 400 preachers. They're all fine-looking fellows. Every one of them dressed in their hair, combed neatly, and everything, whatever more they may be. They may have their DDs. They may have their all kinds of degrees. யோசபாத், ஆகாபே, எனக்கு தெரியும். உங்களுடைய 400 பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் அருமையாய் காணப்படுகின்ற நபர்களாய், அவர்கள் ஒவ்வொருவரும் நன்கு உடை உடுத்தி தங்களுடைய தலையை சீராக வாரி மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உடையவர்களாய் அவர்கள் இன்னும் என்னவாகவெல்லாமோ இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய டிடி பட்டங்களை பெற்றிருக்கலாம். அவர்கள் தங்களுடைய எல்லா விதமான பட்டங்களையும் பெற்றிருக்கலாம். They may know the scriptures from A to Z, but haven't you got one more somewhere? Hasn't there just one more somewhere? அவர்கள் வேத வாக்கியங்களை முதலில் இருந்து முடியும் வரை அறிந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எங்காவது இன்னும் ஒருவன் இருக்கவில்லையா, எங்காவது இன்னும் ஒருவன் இருக்கவில்லையா என்று கேட்டான். He said, yes, there's one more, but I hate him. There you are. There you are. I hate him. Remember, Ahab was a religious man, and these were religious teachers. But they hated this man who had the truth. Amen. Thank you, Jesus. அதற்கு அவன், ஆம், இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன் என்றான். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நான் அவனை வெறுக்கிறேன், நினைவிருக்கட்டும். ஆகாப் ஒரு மத சம்பந்தமான மனிதனாய் இருந்தான். இவர்கள் மத சம்பந்தமான போதகர்களாய் இருந்தனர். ஆனால் அவர்கள் இந்த மனிதன் கொண்டிருந்த சத்தியத்தை வெறுத்தனர். But I hate him. Said he's always bettering out something against me. How could he keep from doing it when the word of God had condemned him? அவன், நான் அவனை வெறுக்கிறேன் என்றான். அவன் எப்பொழுதுமே எனக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பான் என்றான். தேவனுடைய வார்த்தையானது அவனை ஆக்கிரமித்திற்குட்படுத்தி இருந்த போது அவனால் அதை செய்யாமல் எப்படி இருந்திருக்க முடியும்? How can you hold still if you're a man of God or a woman of God and know and see sin and things heaped and weighted and everything like that and see human souls going to hell millions a day and stand still? You can't do it. நீங்கள் ஒரு தேவனுடைய மனிதனாக அல்லது ஒரு தேவனுடைய ஸ்திரியாக இருப்பீர்களானால் பாவமும் மற்ற காரியங்களும் குவிந்து பாரமாக்கப்பட்டு அதை போன்ற ஒவ்வொரு காரியமும் இருப்பதை கண்டு அறிந்திருந்தால் மானிட ஆத்துமாக்கள் நரகத்திற்கு ஒரு நாளில் 10 லட்சம் பேர் செல்வதை கண்டால் அப்படியே அமர்ந்திருந்து எப்படி உங்களால் அடக்கிக் கொள்ள முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாது. அந்த ஒரு நாள் யாரோ ஒருவர் என்னிடத்தில் கூறினார், உங்களால் அதை நிறுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். நானோ, இல்லை, என்னால் அதை நிறுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் கூறினார், ஆனால் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பிலே அவர்கள் அந்த பெரிய திரையை இழுக்கப் போகிறார்கள். அப்பொழுது அப்பாலுள்ள புகைப்பட கருவி ஒளிர அந்த ஒளிப்பதிவு கருவி இயக்கப்பட போகிறது. நான் இன்று அதை கேட்கப் போகிறேன். அதற்கு எதிராக என்னுடைய சத்தம் எச்சரிப்பதை நான் கேட்க விரும்புகிறேன். என்னுடைய சத்தம் அதற்கு எதிராக வரும்போது தேவன் என்னை நியாயந்திருப்பார் என்றேன். ஆமையா, நாம் இந்த ஜீவியத்தை, இந்த தலைமுறையை காணும் போது அப்பால் நியாயத்தீர்ப்பில் மீண்டும் செயல்படுத்தி காட்டப்படும். நிச்சயமாகவே நாம் ஒரு பயங்கரமான நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அவன் செய்கிறதை நாம் காண்கிறோம். அவன், இன்னும் ஒருவன் இருக்கவில்லையா என்று கேட்டான். அவன், ஆம், ஆனால் நான் அவரை வெறுக்கிறேன். ஏனென்றால் அவன் எப்பொழுதுமே எனக்கு எதிராக பொல்லாங்காய் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறினான். இது சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை அவன் காண்கிற போது அவனால் எப்படி அந்த கடினமான காரியங்களை பிரசங்கிக்காமல் இருக்க முடியும்? ஆகாப் தான் இருந்ததை போலவே வாழ்ந்து அவன் செய்து கொண்டிருந்த காரியங்களை செய்து கொண்டு ஜனங்களையும் அவர்கள் இருக்கிறது போலவே அவர்களையும் வாழ செய்து கொண்டிருந்ததை பாருங்கள். How can a man of God or a woman of God keep from hollering out and rebuking sin from every side when they see these lukewarm preachers and glamorizers and educators and so forth like that? ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள பாவத்தை கடிந்து கொள்ளாமல் சத்தமிடாமல் எப்படி ஒரு தேவனுடைய மனிதனால் அல்லது ஒரு தேவனுடைய ஸ்திரியால் இருக்க முடியும்? அவர்கள் இந்த வெதுவெதுப்பான பிரசங்கிமார்களை, கவர்ச்சியாளர்களை, கல்வி கற்றவர்களை என அதை போன்றவர்களை காணும் பொழுது
I'm not talking so much about Methodists and Baptists and things like that. They have it too. But it's right down in your own ranks. வஞ்சனையின் கீழ் லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்திற்கு செல்ல அனுமதிக்கிறார்கள். ஏராளமான பரிசுத்த ஜனங்களிலும் கூட. நான் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள் அதை போன்ற காரியங்களை குறித்து நான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர்களிடம் கூட இது உள்ளது. ஆனால் இது உங்களுடைய சொந்த தரவரிசைகளில் உள்ளது. Coming to the platform like everything else but Christians, living like everything else across the countries and things, then they call it religion. என்னே மேடைக்கு வருகிறார்கள், கிறிஸ்தவர்களை போன்றில்லாமல் மற்ற எந்த ஒரு காரியத்தையும் போல ஜீவிக்கிறார்கள். தேசங்கள் மற்றும் காரியங்கள் முழுவதுமே அதன் பின்னர் அவர்கள் அதை மதம் என்று அழைக்கிறார்கள். It's a religion, but it's a long ways from the salvation of the Lord. That's right. They just got the people to just a big bunch of worked up. Then as soon as the little work up goes over, then the first thing you know, you can't find out what. இது ஒரு மதம், ஆனால் இது கர்த்தருடைய ரட்சிப்பிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. அது உண்மை. அவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய மிகப்பெரிய கூட்ட ஜனங்களை பெற்றுள்ளனர். அதன் பின்னர் அந்த உணர்ச்சி வசப்படுதல் முற்று பெற்ற உடனே அதன் பின்னர் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவர்களில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாது. The church is sitting empty. Brother, if a man loves God, he'll fill his seat in the church every time. He can't stay away from it. That's right. சபை காலியாக உள்ளது. சகோதரனே, ஒரு மனிதன் தேவனை நேசிப்பானானால் ஒவ்வொரு முறையும் சபையில் அவனுடைய இருக்கையை அவன் நிரப்பி இருப்பான். அவனால் அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. அது உண்மை. Now, notice just a few minutes. I'll try to hurry. Get straight to the point now because the time's getting away. இப்பொழுது கவனியுங்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் துரிதமாக முயற்சித்து இப்பொழுது நேரடியாக விஷயத்திற்கு வரவிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய நேரம் போய்கொண்டிருக்கிறது. Notice then he said, isn't there one more? கவனியுங்கள். அப்பொழுது அவன்,